ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ விஜயும் நிவினும் வந்து கான்வர்சேஷனாக விஜய் கோவப்பட்டு ஏஞ்சி நம்ம கொடைக்கானல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் வந்து வேணாம் விஜய், வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ குமரன் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க, பார்த்துப்பாரு. காவேரி இருக்கிற பாட்டிமா இருக்கிறாங்க, அத்தையும் இருக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா இப்போ வந்து காவேரிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. இல்லை, நான் பசுபதி நான் தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றாரு. நிவின் எப்படியோ சமாதானப்படுத்தி, இல்லை நீங்கள் போனீங்கன்னா மொத்த கோமும் காவேரி மேலே தான் போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இந்த நேரத்தில் ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது, நான் போகணும் அப்படின்றாரு. இல்லை வேண்டாம், அப்புறம் நம்ம போய்க்கலாம் வேணா 2 பேரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் அவங்க கொடைக்கானல் வீட்டில் நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. குமரன் டிஃபன் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுது. அவங்க அம்மா சமயபுரத்துலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய யமுனா வந்து விஜய்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிவினும் காவேரியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, அதனால தான் வந்து டிலே பண்ணுறாங்க, போக மாட்டுறாங்க அப்படின்னு. விஜய் வந்து காவேரி மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை, நிவின் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீலாம் எப்படி கலெக்டராக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா திட்டுறாரு. பட் கோவம் வருது, கொஞ்சம் அடக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோடு திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நிவின் என்ட்ரி ஆனோடனே என்னாச்சு விஜய் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்னையும் விஜய் காவேரியும் சேர்த்து வைக்கிறதுல யமுனா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா, அதான் ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்ச பிறகு அவங்க கொடைக்கானலில் வந்து மார்னிங் வந்து பசுபதி வந்து ராகினியும் வந்துடுறாங்க, அடியாட்களும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து சாரதாம்மா பெருக்கிட்டு இருக்காங்க. என்ன தங்கச்சி, நான் தங்க வச்சதுக்கு பரிகாரமாக நீ வீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி பாட்டிமா வெளியே வந்துடுறாங்க. சிங்கப்பெண்ணை உன் ஃபேஸை பார்க்கணும் தான் என் பொண்ணு ஊர்லேருந்து வந்தா, காலைல வர வச்சு உன் ஃபேஸு போய் ஃபீஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்குன்னு பார்க்க வச்சுருக்கேன். என்னம்மா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு. நிஜமாக அப்படி தான்மா இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் வீட்டில் இருக்க பொருள்லாம் தூக்கி போடுங்களா அப்படின்னே நம்ம மேடம் களத்தில் இறங்கிறாங்க. ஸோ கொடைக்கானல் சம்பவம்னு இன்றைக்கி சீரியலில் இந்த சம்பவம் மட்டும்தான் போச்சு. அதாவது அங்கே இருக்க 4-5 பொருளை தூக்கி போட்டாங்க. கேட்கலன்னொடனே அருவாமனை எடுத்து பக்கத்தில் இருக்க ரவுடியை வந்து லைட்டாக கிழிச்சிட்டாங்க. உடனே அவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க, இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா திடீர்னு அந்த நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி போலீஸ் வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் சார், கத்தி எடுத்துக்கொண்டு நான் பண்ணியிருந்தா என்னை தூக்கி உள்ளே போட்டிருப்பீங்கல்ல, இப்போ அவள் பண்ணுற அவளை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சொல்லி காவேரி கோவமாக பார்த்துட்ருக்காங்க. போலீஸ் வந்து என்னம்மா உன்னை தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுட்டவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதோடு இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சிருதுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி போச்சு. ஸோ விஜய் செக்ஷன் வந்து நல்லா இருந்தது. ஸோ சம்பவன்றது இந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.